அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவுடைய ஸ்தானம் பலத்தை விட பார்வை பலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். ஜென்மத்தில் மிதுனத்துக்கு குரு வருகிறார். குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்போது பயிற்சிருக்கக்கூடிய இந்த ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு சிம்மத்தில் கேது இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது வைத்து தான் குரு பயிற்சியின் பலன்கள் கணக்கிடப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. குருவுக்கு சிறப்பான பார்வையான 5, 9 சமசப்த பார்வையாக 7ஆம் பாதம் இருக்குது. குரு பார்வை படக்கூடிய வீடுகள் எல்லாம் விமோச்சனம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் துலாம், தனுசு, கும்பராசிக்காரர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். குறிப்பாக துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு மொத்த பாவ விமோசனமும் கிடைக்க போகிறது. இந்த குரு பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கான நல்ல பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டில் பயிற்சியாக போகிறார். அங்கிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது நல்ல ஒரு விஷயம். உத்தியோகத்தில் முயற்சி செய்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். பிரிந்த குடும்பத்தார் ஒன்றிணைவாங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் ஆகிய பகுதிகளில் பணியேற்றுபவர் சொந்த ஊருக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வண்டி, வாகனம், நிலம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. உங்களுடைய ராசியில் இருந்து கேது பகவான் விலகி இருக்காரு. தடைகள் நிவர்த்தியாகி அனுகூலம் ஏற்படலாம். குரு குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. 4ஆம் இடத்துல விழுவதால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னேற்றம் இருக்கக்கூடியதாகவும், குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பழைய கடன்கள் குறையக்கூடியதாக, பெற்றோரால் ஆதாயம் உண்டு. எதிரிகளிடம் வெற்றி பெறக்கூடியதாகவும், வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வீடு, இடம், பணி, தொழில் ஆகியவற்றில் மாற்றங்கள் நிகழும். நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் சில நிகழக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை. பணி சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு உத்தியோகத்தில் பணி பறிபோறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். எனவே வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பு நன்கு சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். புதிய கடன்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் தரக்கூடியதாக இருக்கார். உங்களின் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து செல்லும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களுடன் ஆலோசனை பெறுவதற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுவாசம், அலர்ஜி பிரச்சனை ஏற்படும். வீண் அலைச்சல்கள் உருவாகலாம். உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. எதிர்ப்பாளர் விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கார். சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். நீங்கள் வெளியிடங்களில், சமூக அமைப்புகளில் பதவிகள் உங்களுக்கு தேடி வந்தால் யோசித்து செயல்படுவதும் நல்லது. கூட்டு தொழில் செய்வோருக்கு மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாகவும், எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. முக்கிய கோப்பைகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி தெரியும். வர வேண்டிய பணம் வரக்கூடியதாகவும், குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுங்கள்.
குரு சுக வீட்டை பார்ப்பதால் தாயாரிடம் வருத்தம் நீங்கும். அவரின் ஆரோக்கியம் மேம்படலாம். சிலர் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வங்கி கடன் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கும். வழக்குகள் இருப்பின் அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. பழைய ஆவணங்களை பார்ப்பது வைத்திருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வாய்ப்பு இருக்குது. புதிதாக அறிமுகமானவர்களை நம்ப வேண்டாம். ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் உங்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு, எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் அடங்கும். திடீர் பயணங்கள் உண்டு. வேற்று மொழிக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமாதிபதியும் குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணிப்பதால் இந்த காலகட்டத்தில் தாயா தாரமா என்ற சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடனை நினைத்ததை வருத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போவது நல்லது. உறவினர்களை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறாது இருப்பதும் நல்லது. குரு பகவான் உங்களுடைய சாதகமாக இருப்பதால் கவலை வேண்டாம். குரு பகவான் கடகத்தில் பயணிப்பதால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக இருக்குது. குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். யதார்த்தமான பேச்சால் எதையுமே நீங்கள் சாதிப்பீங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்ய வேண்டும். பழைய பாக்கிகள் எளிதில் உங்களுக்கு வசூலாகக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கடையை விரிவுபடுத்துவீங்க. கெமிக்கல், அது மட்டும் இல்லாமல் கமிஷன், எலக்ட்ரானிக் போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். வேலை சுமை ஓரளவு இருக்குது. சம்பள உயர்வு உண்டு. சக ஊழியர்களை அரவணைத்து பேச வேண்டும். கணினி துறையில் மூத்த அதிகாரிகள் பற்றி குறை கூற வேண்டாம். கலைஞர்கள் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவாங்க. இந்த குரு பயிற்சி நிதானத்தை செயல்படுத்தி வைத்து வெற்றி காண்பதற்காக அமையும். பரிகாரமாக தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திருவையாறு பஞ்ச நந்தீஸ்வரர் கோவிலுக்கு அருள் புரிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அடிப்படையில் தரக்கூடியவராக இருக்கார். குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9வது இடத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். குழந்தைகள் மீது அதிக கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரு பயிற்சி பலன் உங்களுடைய ராசியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, குரு பகவானுடைய மந்திரங்களை உச்சரித்து வருவது, அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.